வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்பைசி பாக்ஸ் தமிழ். வாங்க இந்த வீடியோவில் திராட்சை ஜூஸ் அல்லது கிரேப் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை நம்ம ஊரில் கருப்பு திராட்சை இல்லைன்னா பன்னீர் திராட்சைன்னு சொல்லுவோம். இந்த திராட்சையில் அதிகமான சத்துக்கள் இருக்குதுங்க. புளிப்பாக இருக்கிறதுனால நம்ம வாங்கி சாப்பிட மாட்டோம், ஆனால் நம்ம ஜூஸாக போட்டு குடிக்கலாம். வாங்க இந்த திராட்சையை வச்சு எப்படி ஜூஸ் செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நார்மல் வாட்டரில் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். அதில் திராட்சை பழத்தை போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். அப்படி செய்யும்போது அந்த திராட்சைக்கு போட்டிருக்கிற கெமிக்கல்ஸ் எல்லாமே வந்துடும். இது எல்லா ஃப்ரூட்ஸுக்குமே இந்த மாதிரி செய்யலாம். நீங்கள் கல் உப்பில் ஊற வச்சதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸை பார்த்தீங்கன்னா நல்லா ஷைனிங்காக கலர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதில் இருக்கிற எல்லா கெமிக்கல்ஸும் போயிடுது. இதை எல்லா காய்கறிகளுக்கும் பழங்களுக்கும் இதே மாதிரி செய்யலாம். கல்லுப்பு சேர்க்கும்போது அதில் இருக்கிற பாய்சன்ஸ் எல்லாம் வந்துடும். மறுபடியும் நார்மல் வாட்டர் ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். என்னது இந்த திராட்சை கழுவுறதுக்கு இவ்வளோ தண்ணி வேணுமான்னு பார்க்குறீங்களா? இந்த தண்ணியை நம்ம செடிக்கு ஊற்றிடலாங்க. செடிக்கும் நல்லா மருந்து போட்ட மாதிரி இருக்கும். செடியும் நல்லா வளரும். அடுத்ததாக கழுவுன திராட்சையெல்லாம் எடுத்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். உங்கள்கிட்ட ஜூஸர் இருந்தாலும் அதில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ சர்க்கரை வேணுமோ அது சேர்த்துக்கலாம். முடிஞ்ச அளவு ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ப்ரௌன் சுகராக சேர்த்துக்கோங்க, அதுதான் உடம்புக்கு நல்லது. தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த ஜூஸை நல்லா வடித்து எடுத்துக்கலாம். இது ஒரு 1/4 கிலோ திராட்சை இருந்தாவே போதும். 4 to 5 பேர் தாராளமாக குடிக்கலாம். ஏன்னா இதில் அவ்வளோ புளிப்புத்தன்மை இருக்கும் இந்த திராட்சையில். முடிஞ்ச அளவு விதை இருக்கிற மாதிரி திராட்சை வாங்கிக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தண்ணியையும் சர்க்கரையும் கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்ம ஜூஸ் ரெடி. உங்களுக்கு வேணும்னா ஐஸ் கட்டி கூட சேர்த்துக்கலாம். இந்த ஜூஸ் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பழங்கள்லாம் கழுவுன தண்ணியை செடிக்கு ஊற்றிக்கலாம். இதில் நிறையா ஆன்டிஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அப்புறம் கேன்சரையும் ப்ரிவெண்ட் பண்ணுது. இதில் நிறையா விட்டமின் சி, கே, பொட்டாசியம், மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த ஃப்ரூட்ஸ் வாங்கினாலும் விதை இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ஹைப்ரிட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. அந்த சீசனுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் கிடைக்குமோ அதை மட்டும் நம்ம உள்ளூர் விவசாயிகிட்டேருந்து வாங்கி சாப்பிடுங்க. நம்மளோட உள்ளூர் விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.